வார்த்தைகள் பேசணும். அவர்களும் அருமையான மகன் நடத்துகிறதை போல மாசத்திற்கு ஒரு முறை சுகமளிக்கிற ஒரு ஆராதனை அங்கு நடத்த விரும்புகிறார்கள். ஆகையினால் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு நானும் என் மனைவியும் என்னோடு கூட சேர்ந்து சன்பிலாத்தும் தொபியாவும் இல்லை, ஊரும் ஆரோனும் வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால நாங்கள் 4 புறப்பட்டு செல்கிறோம். ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த இடத்தை ஒரு பெத்தேலாக, ஒரு பெதஸ்தாவாக கர்த்தர் மாற்ற வேண்டும். ஆமென். 1000 கைகள் மறைத்தாடல் ஒன்று உண்டு. அது ஒரு கட்சி பாடல் தான். ஏன் இப்போ அது வந்துச்சுன்னா, யார் நம்ம அமுக்க நினைச்சாலும் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். தடையில்லாமல் அந்த ஊழியத்தை செய்யணும். ஏன்னா சன்பிலாத்தும் தொபியாக்களும் நம்மோடு தான் இருக்கிறார்கள். நம்மோடுனா இந்த கூட்டத்தில் இல்லை, இந்த கூட்டத்தில் இல்லை, ஆனாலும் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அருமையான மகள் சகுந்தலாக்கும் சொல்லி இருக்கிறேன், சன்பிலாத்தும் தொபியாவும் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏம்மா, ஏன்னா சில சன்பிலாத்தும் தொபியாக்களும் உண்டு. என்ன சொல்கிறீங்க ராபர்ட்டையா? உண்மைதானே? இப்படி சில காரியங்கள் உண்டு. ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று மாலை அந்த இடத்தை டெடிகேட் பண்ணி, கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் டெடிகேட் பண்ணுற கிருபையை உங்கள் ஊழியனுக்கு கொடுத்திருப்பதினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். இந்த நல்ல காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று எழுந்து நின்று எழுந்து நின்று எழுந்து நின்று இயேசுவே எங்களோடு பேசும், நீர் பேச நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் மகனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தையின் பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு வாய்களை திறந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் வாய்களை திறந்து, நல்ல பிதாவே, இந்த கால வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உன்னதமானவரே, இந்த கால வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த நேரம் கர்த்தர் நம் மத்தியில் பெரியவராய் எழுந்தருளுவாராக. இந்த கால வேளையில் தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளுவதாக. இந்த நாளில் என்ன நோக்கத்தோடு உள்ளே வந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவாரே. என்ன சூழ்நிலைகளோடு வந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவாரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராக்காபா லேதினா சல்பா ராக்கலா. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக. இந்த காலை வேளையில் எங்கள் மேலும் உமது கிருபை பெருகுவதாக. இந்த காலை வேளையில் உமது வல்லமை எங்கள் மேலே ஊற்றப்படுவதாக. தகப்பனே, நீர் எங்கள் மேலே வைத்த அன்பிற்காக, நீர் எங்கள் மேலே வைத்த பாசத்திற்காக, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பிரசன்னத்திற்காக, இன்மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிற உடைய தயவிற்காக இன்னைக்கு இந்த காலை வேளையில் நாங்கள் எண்ணி எண்ணி நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்னும் நிறைய பேர் வாயை திறக்கலை. இந்த ஞாயிறு ஆராதனை நம்ம கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். அவருக்கு நேரவே நம்ம வாயை திறக்கலைன்னா
அவர் இருதயம் எப்படி சந்தோஷப்படும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்கள் வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் அவர் நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்க, தேவ நாமம் உயர்த்தப்பட, இன்னைக்கு இந்த காலை வேளையில் அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, நம்மோடு பேசும்படிக்கு இந்த சபையில் அவர் பிரஸ்தாபமாகுவாராக. இன்னைக்கு தேவ நாமம் நம்மத்தில் பெரிதாய் விளங்குவதாக. இன்னைக்கு இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்கள் மேலே மெய்யாகவே பாசம் வைத்ததினால் இந்த உலக மனுஷர்கள் எங்களை பறித்து கொள்ள விடலையே. நீர் மெய்யாகவே பாசம் எங்கள் மேல் நீர் வைத்ததினால் உலக மனுஷர்கள் எங்களை பறித்து கொள்ள நீர் விடலையே. உமது வாக்கு தத்தங்களுக்காக, ஜீவனுள்ள வாக்கு தத்தங்களுக்காக, திட்டங்களுக்காக, அனாதி தீர்மானங்களுக்காக இந்த காலை வேளையில் நாங்கள் எண்ணி 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 நாங்கள் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் விரும்புகிறோம். நீர் எங்களோடு பேசும்படிக்கு நாங்கள் விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும்படிக்கு விரும்புகிறோம். இந்த காலை வேளையில் வானம் எங்களுக்காக திறக்கப்படுவதாக. பலகணிகள் எங்களுக்காக திறந்திருக்க இன்னைக்கு இந்த காலை வேளையில் நாங்கள் எருசலேமை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. உன்னதமானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. பரிசுத்தமானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும்படிக்கு, வார்த்தைகளை கேட்கும் பொழுதே ஆவியின் மலை ஊற்றப்படும்படிக்கு. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சேர்ந்து சொல்லலாமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுவீராக. உமது வல்லமையுள்ள வாக்கு தத்தங்கள், ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த காலை வேளையில் மறுபடியுமா எங்கள் மேலே இறங்குவதாக. 3 மாதங்களை முடிக்க போகிறோம். தேவன் பாராட்டின எல்லா கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலையிலும் நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த மாதத்தை ஜெயமோடு முடிக்க உதவி செய்வீராக. ஒரு விசியா என்னையும் இந்த பலிபீடத்தின் அக்கினியில் வைக்கிறேன். ஆவியானவர் நீர் பேசுவீராக. சித்தமில்லாத ஒரு வார்த்தையும் இங்கிருந்து புறப்படக்கூடாது. நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம், நான் கேட்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுவோம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். அவருடைய வீட்டில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆமென். பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்க. ஆமென். ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கும் புரியும். ஆமாம், ஏன்னா மாத கடைசியானால் எல்லாருக்கும் ஃபினான்ஸ் எம்டி ஆகுதோ இல்லையோ, இது இங்கே இல்லை, யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருக்குது, உலகளாவிய பிரச்சனையாக தான் இருக்குது. மாதம் துவங்கினா சபை நிரம்பி இருக்குது, மாதம் முடிஞ்சால் ஃபினான்ஸ் மாதிரி சர்ச்சும் ஆத்துமாக்களும் ரொம்ப குறைஞ்சிடுறாங்க.
அதனால்தான் போன வாரம் சென்னையில் பிரசங்கிக்கும் பொழுது ஆவியானவர் ஒன்று அழகாக சொன்னார். உலகத்துக்கு வேலை செஞ்சால் ஓட்டி வேலை செஞ்சால் டபுள் சேலரி, ஆனால் அவர் வரும்போது உங்களை விட்டு போயிடுவார், ஓட்டி பார்த்துட்டு போயிடுவார், எக்ஸ்ட்ரா டியூட்டியில் உன்னை விட்டு வேற ஒரு ஆளை கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். என் இருதயம் எனக்குள், படிங்க பார்க்கலாம். 8ஆம் வசனம், ஓசியா 11:8. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார். என் இருதயம் குழம்புகிறது. சில நேரம் நாம் நடக்கிற பாதைகள், நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்துல நாம் செய்து கொண்டிருக்கிற, திட்டமிட்டு கொண்டிருக்கிற, கர்த்தருக்கு மறைவாய் செய்கிற சில காரியங்களை எல்லாம் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைய நான் தண்டிக்க கூடாது, என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கணும். ஒருவேளை அந்த 9ஆம் வசனத்தினுடைய முதல் துவக்கம் சொல்லப்படும், நான் என் உக்கிர கோபத்தில் என் ஜனத்தை நான் அடிக்க மாட்டேன். காரணம், நான் மனுஷன் கிடையாது, நான் தேவன். சில நேரம் நாம் செய்கிற தவறின்படி, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற மிஸ்டேக் படி, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது கர்த்தர் நியாயத்தின்படி நம்மை தண்டிக்கணும். சரியா தப்பா? சரியா தப்பா? நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சால் நம்ம அடிக்கிறோம். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க தப்பு செஞ்சால் டீச்சர் அடிப்பாங்க. ஆனால் நாமோ எல்லாத்தையும் செஞ்சாலும் நாம் தண்டிக்கப்படக்கூடாது, ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறோம். இது சரியா தப்பா? சொல்லுங்க. சரியா தப்பா? கேட்கல. சரியா? எல்லாரும் என்ன மௌன விரதத்தில் இருக்கீங்களோ? மாத கடைசி, நான் மறுபடியும் சொல்கிறேன், மார்ச் மாதம்னா பெரிய பெரிய கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? சொல்லுங்க, சரியா தப்பா? சில பேர் கேட்கலையே. நாங்கள் இன்னைக்கு வந்ததே பெரிய விஷயன்ற மாதிரி இருக்குல்ல. சரி, அங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது, என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது. ஆனால் அதன் முந்தின வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஒருவேளை அந்த அதிகாரத்தை அப்படியே முதல்ல இருந்து வாசிச்சிங்கன்னா கர்த்தர் அழகா இஸ்ரவேலை ஒரு இளைஞனுக்கு ஒப்பு கொடுக்கிறார், எப்ராயிமை ஒரு சிறு பிள்ளையை கைப்பிடிச்சு நடத்துகிறத போல ஒப்பிடுகிறார். காரணம், கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை கைவிட விரும்பாத தேவன். என் தேவன் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் கைவிட மாட்டார். ஆமென். நல்லா இருக்குல்ல இன்னைக்கு பிரசங்கம்? நீங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் கைவிட மாட்டார். நீங்கள் அவரை முறுமுறுக்கலாம், ஏமாற்றலாம், வணங்கா கழுத்தா நிற்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்னைக்கு ஒரு விஷயத்தை நினைப்புறுகிறார், என் பிள்ளை மேலே நான் என் வார்த்தையை வச்சுட்டேன், சஞ்சய் மேலே நான் ஒரு வார்த்தையை வச்சுட்டேன், என் சஞ்சய் இந்த ஊழியத்தின் மேலே, இந்த சபையின் மேலே ஒரு தரிசனத்தை, ஒரு திட்டத்தை நான் வச்சுட்டேன். கர்த்தர் என்றைக்கும் அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் தேவன் அங்கே சொல்லுகிறார், நான் உக்கிர கோபம் கொண்டாலும் என் ஜனத்தை நான் தண்டிக்க மாட்டேன், என் பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, அன்பின் மிகுதி. அப்படின்னா அன்பு காட்டும் போதே பக்கத்தில் வந்துடணும்னு அர்த்தம். அல்லேலூயா. அன்பா சொல்லும் போதே பக்கத்தில் வந்துடணும்னு அர்த்தம். ஏன்னா நமக்கே சில நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த வாரம் வந்து அடுத்த வாரம் வருவோமான்னு நமக்கே பயமாக இருக்குது, நமக்கு குழம்புது. இந்த வாரம் போயிட்டோம், அடுத்த வாரம் போகலாமா, நம்ம இருதயம் குழம்புது. சில நேரம் ஆண்டவருடைய இருதயம் பரிதாபப்படுகிறது, என் பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் அதை தான் பேச விரும்புகிறார். என் பிள்ளைகளை குறித்து என் இருதயம் பரிதாபத்தினால் ஏகமாய் பொங்குகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் சுகித்திருக்கணும், வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறணும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்க ஊழியம் நல்லா இருக்கணும், நம்ம செய்கிற தொழில் நல்லா இருக்கணும். எந்த மனுஷனும் நம்மை பார்த்து பரிதாபப்படவே மாட்டாங்க. ஆனால் தேவன் இன்னைக்கு இந்த காலை வேளையில சொல்லுகிறார், உன் மேல நான் பரிதாபப்பட போகிறேன். அல்லேலூயா. பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறதாம். எந்த மனுஷனாலும் பரிதாபப்பட முடியாது. கொஞ்சம் மனுஷன் பரிதாபப்படுகிற வார்த்தையை சொல்லட்டுமா? ஐயோ பாவம். எப்படி? ஐயோ, சத்தமாக தான் சொல்லுங்க. நீங்கள் யாரையா பார்த்து சொல்லிட்டு வந்தீங்களா என்ன? என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஐயோ பாவம். உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, ஐயோ பாவம். இதுதான் மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற பரிதாபம்.
அவர் என்னை பார்த்து ஐயோன்னு சொல்ல மாட்டாரு, பாவம்னு சொல்ல மாட்டாரு. உன் மேல நான் இன்னும் அன்பா இருக்கிறேன். அல்லேலூயா. எப்ராஹிமே, உன்னை கைவிட மாட்டேன். இஸ்ரவேலே, உன்னை நான் எங்கேயும் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ கொஞ்சம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. நீ யாரை பின்பற்றுகிறாய்? எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எதின் மேல உன் இருதயத்தை வைத்திருக்கிறாய்? சில நேரம் நம்முடைய இருதயம் எல்லாம் ஒன்றும் இல்லாத நேரத்தில் கர்த்தர் மேல. இஸ்ரவேல் ஜனத்திற்கு அப்படிதான். விடுதலை வரல, 435 வருஷம் உபத்திரவம், பெருமூச்சு விட்டா கூட அதுல கூட இயேசுன்னு சத்தம் வரும் போல. தேவனே, எங்களை எப்பொழுது விடுவிப்பீர்? சில நேரம் நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிற மனுஷனிடத்திலையும் சரி, இந்த ஊழியத்தின் பாதையிலையும் சரி, ஒண்ணுமே இல்லாத இருக்கும். அப்போ அவங்க விடுற மூச்சுல கூட இயேசு இயேசு இயேசுன்னு போகும் போல காத்து. ஆனா எல்லாம் வந்துட்டா மூச்சு கூட வெளிவிட மாட்டாங்க. கரெக்டு தானே? நம்மளே சொல்லியிருக்கோம்ல, மூச்சே விட மாட்டான்பா. எவ்வளோ வேலையை மறைச்சு வச்சிட்டான் பாத்தியா? அல்லேலூயா. இருக்கீங்களா இல்லையா? நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. பின்ன இருக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. எழுப்பி நிற்க வச்சிருவோம் அடுத்து சத்தம் வரலன்னா. ஆமேன். உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு. நான் ரொம்ப நாளாச்சு அந்த வார்த்தையை நான் கேட்க வச்சிடாதீங்க. ஆமேன். உம்முன்னு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உண்மையாகவே தூக்கம் வரும். சஞ்சையில் இயேசுவே வந்து பிரசங்கம் பண்ணாலும், பவுல் பிரசங்கம் பண்ணாலும் ஐத்துக்கு மாதிரி மேலேருந்து விழுந்து செத்து போயிடுவீங்க. ஆமேன். நாளை உண்மையாக எழுப்பவே மாட்டேன். ஆமேன். எங்கள் ஐயா வேற இப்போ பேராயிராயிட்டார்ல, இன்னும் அத்தாரிட்டி அதிகம், கண்டிப்பாக புதைச்சிருவேன். அதனால் சத்தமாக ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா. பேசுகிறது கர்த்தருடைய ஆவியானவர். அவர் நம்மேல பரிதாபம் கொள்ள விரும்புகிறார். காரணம், நம்ம நடக்கிற நடை சில நேரம் அவருக்கு பிடிக்கல. சபையில் நம்முடைய வழியை நாம் காத்து கொள்ளாத போது அவருக்கு அது பிடிக்கல. நமக்கு ஒன்றும் இல்லாத நேரத்தில் அவர் மேலே வைத்த அன்பிற்கும் இன்றைக்கு நாம் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பையும் குறித்து அவர் இருதயம் குழம்புகிறது. எங்கே என் பிள்ளை மாறுனா, எங்கே என் மகன் மாறினா, எங்கே என் ஊழியன் மாறினான்னு எனக்கும் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை வைப்பேன். ஆவியானவர் பேசுகிறார், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. சில நேரம் நல்லா இருக்கிற பிள்ளை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களை எதிர்த்து பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அடிச்சிருவீங்க, கண்டிப்பாக அடிப்பீங்க, திட்டுவீங்க. ஆனால் ஒரு பக்கமாக நின்று யோசிப்பீங்க, என் பிள்ளை இப்படிலாம் செய்யாதே, என் பிள்ளை இப்படிலாம் செய்யாதே, என் புருஷன் இப்படிலாம் செய்ய மாட்டாரே. திடீர்னு நடக்குதே, இருதயம் குழம்ப ஆரம்பிக்கும். அந்த கோபம் கொஞ்ச நேரம் பொறுத்து பரிதாபமாய் மாற ஆரம்பிக்கும். இப்போ சொல்லட்டுமா, ஒருத்தர் நம்ம மேலே கொஞ்சம் கோபமும் வச்சிருக்கிறார். ஆமேன். நம்ம வழி மாறும்போது கோபமும் வரும். சபைக்கு கீழ்ப்படியாத பொழுது கோபமும் வரும். தேவன் தேடும் பொழுது பலிபீடத்தில் மனுஷன் ஏறுகிறானோ இல்லையோ, அவர் ஏறி இங்கே நிற்கும் போது அவர் கண் அப்படியே உலாவும் போது தேடி பார்ப்பார், எங்கே என் பிள்ளைய காணோம், எங்கே என் மகனை காணோம். நான் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி வச்சுட்டேனே, எல்லாத்தையும் ஏற்ற காலத்தில் கொடுக்கும்படி என் பிள்ளைங்களை இப்போ நான் நல்லா தானே வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேனே, இப்போவும் என் பிள்ளை ஏன் என்னை தேடலை? இருதயம் குழம்புகிறது. அவர் பரிதாபம் கொள்ளுகிறார். இன்னைக்கு உங்களை பற்றி, உங்கள் வாழ்க்கையை பற்றி யாரும் பரிதாபம் கொள்ள மாட்டார்கள். யாரும் பரிதாபம் கொள்ள மாட்டார்கள். யாரும் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். யாரும் நம்முடைய ஊழியத்திற்கு ஒரு மேன்மையை கொண்டு வர மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், உன் மேல நான் கோபமா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் பரிதாபம் கொள்ள போகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம மேல் பரிதாபம் கொள்ள போகிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு அல்லேலூயா? இன்னும் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. என் மேல் ஒருவர் இந்த காலை வேளையில பரிதாபம் கொள்ள போகிறார். அல்லேலூயா. பரிதாபம் ஏகமாய் பொங்குகிறதா உங்களை பற்றி, என்னை பற்றி. எனக்காக வந்து பேசுங்கன்னா யாரும் பேச வரமாட்டாங்க. வருவேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க, பரிதாபப்பட மாட்டாங்க. நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்தும்ல, அவங்களுக்கு அந்த வலி வந்தாதான் கேட்கல. இப்போ அந்த மாதிரி தான். இப்போ அவருக்கு மனசெல்லாம் வலிக்குது, அதை யார் புரிஞ்சுக்க போறா? பிரசங்கிக்கிற ஆவியானவருக்கு ஒரு வலி, என் பிள்ளை எனக்கு முன்னாடி சரியில்லை. பிரசங்கிக்கிற ஆவியானவருக்கு ஒரு வேதனை, என் பிள்ளை எனக்கு முன்னாடி என் சபையில் சரியில்லை. பிரசங்கிக்கிற ஆவியானவருக்கு ஒரு வலி, என் பிள்ளைய நம்பி நான் கொடுத்த தொழில் அவன் சரியில்லை. பிரசங்கிக்கிற ஆவியானவருக்கு ஒரு வலி, என் பிள்ளைய நம்பி கொடுத்த பிள்ளைகளை நடத்துகிறதுல அவன் சரியில்லை. சில நேரம் நம்மெல்லாம் கொஞ்சம் ஆவியானவரையே மிஞ்சிடுறோம். எனக்கு தெரியும். ஆவியானவர் பார்க்குறார், எப்பட்றா உனக்கு தெரியும்? நீ என்கிட்ட வந்த புதுசில் தெரியும்னு சொல்லிய முட்டாளுன்னு சொன்னியே,
பைத்தியம்னு சொன்னியே, ஞானம் இல்லைன்னு சொன்னியே. நான் இப்போவும் சொல்லுவேன், எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, நான் அடிமுட்டாள். அல்லேலூயா. ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அல்லேலூயா. நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஏதோ மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பொங்கல் ஏதாவது சாப்பிட்டு வந்தீங்களா? பொங்கல் ஏதாவது சாப்பிட்டு வந்தீங்களா? அப்புறம் ஏன் அப்படியே உம்முன்னு இருக்கீங்க? உண்மையாக சொல்கிறேங்க, இங்கேருந்து பார்க்க ரொம்பவே ஒரு மாதிரி எனக்கு தூக்கம் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா. நான் மெசேஜே முடிக்க மாட்டேன் நீங்கள் மாறுற வரைக்கும். குட் ஃப்ரைடே என்ன, நான் இன்றைக்கே 3 மணிக்கு தான் விடுவேன். ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சில நேரம் அப்படி பகுத்தறிந்து பார்க்கிறார். முன்பு இருந்தது போல நாம இல்லை. விடுதலை உள்ள வாழ்க்கைக்குள்ள வந்த பொழுது இருக்கிற அந்த விடுதலை இல்லாத வாழ்க்கையில நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்துல நிறைய போராடும். ஆண்டவரே என்னை விடுவிச்சிருங்க, என்னை காப்பாத்துங்க, என் பிள்ளைய ரொம்ப நேர்த்தியா நடத்தணும், ஃபினான்ஸ் இல்லை, எல்லாத்தையும் கொடுங்கன்னு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து புலம்பி அழுது உபவாசம் பண்ணி எல்லாத்தையும் மேற்கொள்ளுவோம். ஆனா நன்மை வந்தா டக்குன்னு மறந்துடுவோம், ஆசீர்வாதம் வந்தால் டக்குன்னு மறந்துடுவோம். எனக்கு தான் ஒரு பிரச்சனை இல்லையே, நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஆண்டவர் கேட்பார், உன்னை பார்த்தா என் இருதயம் பரிதாபம் படுது. எனக்கு தான் ஆசீர்வாதம் இருக்குதே, நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஆண்டவர் கொஞ்சம் அப்படி உற்று பார்ப்பாரு, நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? இப்போ அவர் இருதயம் குழம்புது, இருதயம் குழம்புகிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையில நான் பரிதாபம் கொள்ளுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தர் பரிதாபம் கொள்ளுவாராக. அல்லேலூயா. அவருடைய பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறதா. இன்னைக்கு அப்படி தேவன் பரிதாபம் கொண்ட சிலரை மாத்திரம் நான் மையப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 19:16. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா. அந்த மனுஷன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது, லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது, அங்கே இருக்கிற புருஷர்கள் அவன் மேல் பரிதாபம் கொள்ளுகிறார்கள், இரக்கம் வைக்கிறார்கள். காரணம், அந்த ராத்திரி, முதல் நாள் ராத்திரி லோத்து அந்த புருஷர்களை கவனித்த விதம் அப்படி. அல்லேலூயா. லோத்து ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் எதற்கும் பயம் இல்லை. லோத்து கர்த்தரோடு நடக்கிற வரைக்கும், ஆபிரகாம் கர்த்தரோடு நடக்கிற மனுஷன், கர்த்தரோடு நடக்கிற மனுஷன் வரைக்கும், மனுஷனோடு இருக்கிற வரைக்கும் எதற்குமே பயப்படலை. என்ன மனுஷர்கள் எனக்கு என்ன செய்வாங்கன்ற பயம் வரல. நீங்கள் இந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கிற வரைக்கும், கர்த்தருக்கு உண்மையாய் ஓடுகிற வரைக்கும் பிசாசு உங்களுக்கு என்ன செய்வான்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அடிக்கடி பிரசங்கிக்கும் பொழுது சொன்னதுதான், இந்த ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. அல்லேலூயா. கர்த்தர் உத்தரவாதி கிடையாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம தவறிட்டோன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு நீங்களாச்சு பிசாசாச்சு. அல்லேலூயா. கேட்கலையே, வராது. அவன்லாம் பரிதாபம் கொள்ள மாட்டான், பயப்படாதீங்க. வச்சு சூப்பராக செய்வான். 7 நாள் எத்தனை நாள் என்ன மிதிச்சேன்னு அவன் மிதின்னு உங்களை மிதிப்பான். பரிதாபமே கொள்ள மாட்டான். நீங்க வேணா அவன் மேல பரிதாபம் கொள்ளுங்கள். ஆமேன். பிலிப்பாய் தான் இருக்கிறீர்கள், யாரோ பொங்கல் சாப்பிடல. லோத்து சோதோம் குமாரால போய் உட்கார்ந்து இருக்கிறான் மனுஷன். பாவமுள்ள ஜனங்கள் இருக்கிற இடம், சாபத்தீடான பட்டணத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனாலும் ஒரு நீதிமான். லோத்து ஒரு நீதிமான் தான். ஆபிரகாமோடு நடக்க ஆரம்பிக்க ஆபிரகாமை போலவே நடக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்களும் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் இருக்கிற பட்டணமும் வீடும், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்கள் மேல பரிதாபம் கொள்ளுவார். அல்லேலூயா. பிரதர், என் வீடு சரியில்லை, என் ஊழியம் சரியில்லை, சபை சரியில்லை, ஜபகுடாரம் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை, கர்த்தர் உங்களை பார்க்கிறார் பரிதாபம் கொள்ளும்படி. கர்த்தர் லோத்துவின் மேல கண் வைக்கிறார் பரிதாபம் கொள்ளும்படி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆபிரகாமோடு பேசிட்டாரு. ஆனால் நான் இன்னைக்கு இந்த காரியத்தை மாத்திரம் நான் மையப்படுத்த விரும்புகிறேன். லோத்து அந்த ராத்திரி வாசலில் உட்கார்ந்து இருக்கிற புருஷர்களை வருந்தி அழைக்கிறான், வாங்க. தெரியும்
லோத்துவுக்கு தெரியும், நான் ஆபிரகாமோடு இருந்த நாட்கள் ஆபிரகாம் கர்த்தருக்கு எவ்வளவு பணிவிடை செய்தார். நான் ஆபிரகாமோடு இருந்த நாட்கள்ல தேவ தூதர்கள் வந்தால், புருஷர்கள் வந்தால் ஆபிரகாம் எப்படியெல்லாம் கவனிப்பார். கற்றுக்கொள்ளுகிறான் மனுஷன். நம்ம யாரிடத்துல இருந்து எதை கற்றுக்கொள்ளுகிறோம்? நம்ம சபைக்கு வருகிறோம்னா என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நம்ம ஊழியர்களோடு நான் ஒனேசிமாயாவோடு இருக்கிறேன்னா ஒனேசிமாயாட்ட இருக்கிற நல்ல கேரக்டர் கற்றுக்கணும். ஆமேன். சத்தமாக தான் சொல்லுங்க, இல்லைங்கிற மாதிரில இருக்கு. நீங்கள் என்னோடு நடக்கிறீங்கன்னா என்கிட்ட இருக்கிற நல்ல கேரக்டரை கற்றுக்கணும். எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக இந்த ஊழியத்தை செய்கிறாங்க, எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு உள்ளே வராரு, எத்தனை மணிக்கு சேரை துடைக்கிறாங்க, கற்றுக்கணுமா இல்லையா? நாங்கள் வரதே லேட்டு தானே, நான் என்னையும் சேர்த்துக்கல, அப்புறம் என்னையும் சேரை எடுத்து அடிப்பாங்க. ஆமேன். நம்ம என்னத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? லோத்து அழகாய் கற்றுக்கொள்கிறான், ஆபிரகாமோடு நடக்க நடக்க நடக்க. இப்போ அப்படியே உட்கார்ந்து சோதோம் குமாரா என்கிற சாபத்தீடான பட்டணத்தில் உட்கார்ந்து இருக்க புருஷர்கள் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார்கள். சோதோம்ல இவன் வருந்தி அழைக்கிறான், வீட்டுக்கு வாங்க. புருஷர்கள் சொல்லுகிறாங்க, வேண்டாம், இந்த ஒரு ராத்திரி நாங்கள் இங்கே வெளியவே தங்குறோம். ஏன்? இருக்கிற பட்டணம் சாபத்தீடானது, இருக்கிற பட்டணம் சாபத்தீடானது. நீ சாபத்தீடான பட்டணத்துக்குள்ள இருக்கிற, அப்போ ஊ வீடும் சாபத்தீடாதானே இருக்கும். புருஷர்கள் உள்ள வரல, ஆனாலும் வருந்தி அழைக்கிறான், வாங்க. ஒருவேளை கர்த்தர் என் வீட்டுக்குள்ள வந்தா என் வீடு பரிசுத்தமாயிரும். நீங்க இருக்கிற பட்டணம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்க வீட்டை சுற்றில இருக்கிறவங்க எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்முடைய ஊழியத்தை பார்க்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சில நேரம் புருஷர்கள் வாசல்ல உட்கார்ந்து இருப்பார்கள், நம்ம வருந்தி கூப்பிடுறோமான்னு கேட்பாரு. ஆண்டவர் கொஞ்சம் பார்ப்பாரு, நீ அந்த ஜனத்தின் மேலேயே அந்த ஜனம் போலவே சோரம் போயிருவியான்னு பார்ப்பாரு. நம்முடைய கண்ணுக்கு காட்டுவாரே, நான் இருக்கிறேன்டா, உன் வாழ்க்கையில நான் இருக்கிறேன், உன் ஆசீர்வதிக்க இருக்கிறேன், உன்னை இந்த ஆபத்திலேருந்து காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். உங்க ஊழியரிடத்தில் ஆண்டவர் உங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் வாக்கு கொடுத்துட்டு வருகிறார், உங்க வீட்டின் வாசல் இருக்கே. இப்போ அவருக்கு ஆசையெல்லாம் உள்ள கூப்பிடுவானா? நான் வரமாட்டேன்னு தான் சொல்லுவேன், வருந்தி கேட்பானா? ஆண்டவர் இப்படிலாம் பண்ணுவாரா? கட்டாயம் பண்ணுவார். அவர் நான் தான் சொல்லுவேனே, அவர் உங்களையும் பார்ப்பார், உங்க வீட்டையும் பார்ப்பார், உங்க பட்டணத்தையும் பார்ப்பார், உங்க சபையும் பார்ப்பார், உங்க ஊழியர்களையும் பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஆனால் பரிதாபம் கொள்ள கடைசியில் உங்க மேலேயும் வருவார். பரிதாபம் கொள்ள நம்ம பக்கமாய் வருவாரு. இப்ப லோத்து பார்க்கிறான், இந்த புருஷர்கள் என் வீட்டுக்குள்ள காலை வச்சுட்டா எனக்கு அது ஆசீர்வாதம். லோத்துக்கு அறிவு அப்பதான் வருது, நம்ம இருக்கிறது சாபத்தீடான பட்டணம் தான், நம்ம இருக்கிறது பாவமான பட்டணம் தான், நம்ம இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கிற ஜனம் எல்லாம் மகா மோசமானவர்கள் தான். ஆனா சோதோம்ல வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பரிசுத்தமானவர்கள். என் வீட்டுக்குள்ள பரிசுத்தமானவர்கள் காலை வைக்கணும். அல்லேலூயா, நல்ல சத்தமா. நம்ம வீட்டுக்குள்ள பரிசுத்தமானவர்கள் கால் வைக்கணும், சித்தமில்லாதவர்கள் கால் வைக்க கூடாது. நம்முடைய வீட்டை பற்றி நம்முடைய பிள்ளைகளை பற்றி புறம் பேசுறவர்கள் வீட்டுக்குள்ள கால் வைக்க கூடாது. வர்றவங்களை எப்படி பிரதர் வராதான்னு சொல்ல முடியும்? வீட்டை பூட்டிட்டு உள்ள ஜபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டே இருங்க, யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. எப்படின்னு தெரியலனா என்ன கேளுங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன். எப்படின்னு தெரியலனா ஒனேசிமாயாவை கேளுங்க, கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. எதுக்கு எல்லாரும் வந்துக்கிட்டு? என் வீட்டுக்குள்ள புருஷர்கள் தேவ தூதர்கள் வந்தா போதும். அல்லேலூயா. நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் வந்தா போதும். அப்போ சொந்தக்காரங்க வந்தா வெளியே அனுப்பிடலாமா? அப்படிலாம் நான் சொல்லலை. சோதோம் குமாரால இருந்த மாதிரி யாரும் உங்க வீட்டுக்கு வரலன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அப்புறம் நீங்கள் போயிட்டு சஞ்சய் பிரதர் சொந்தக்காரங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வாசலில் நீங்கள் நின்று போகிறீங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனால் உங்களை அவங்க சேர்த்த மாட்டாங்க, உங்களை சாபத்தீடா பார்த்துருவாங்க. அல்லேலூயா. இப்போ லோத்துவுக்கு வந்தது புருஷர்கள்னு தெரிஞ்சிருச்சு, அது தேவனுடைய புருஷர்கள் என்று தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்த மாத்திரத்தில் போய் கூப்பிடுகிறான், வருந்தி கேட்கிறான். புருஷர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்த உடனே மகா மோசமான ஜபம், மகா மோசமான ஜனம். அந்த புருஷர்கள் அழகா இருக்க அவர்களோடு சோரம் போக ஆசை. ஆனால் லோத்து, வந்த புருஷர்கள் என் அரவணைப்பில் இருக்கிறார்கள், இதையும் புருஷர்கள் கவனிக்கிறாங்க. லோத்துவை நம்ம பார்க்க வரல. இன்னைக்கு தேவன் அப்படியே ஆலயத்துக்குள்ள வந்துட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு ஆசை, என் பிள்ளை என்னை கூப்பிடுவாளா, முதல்ல இதை பார்க்கிறாரு. வருந்தி கொஞ்சம் கூப்பிடுவாளா, இதையும் பார்க்கிறாரு. 2, என் பிள்ளை எனக்காக நிற்கிறாளா, இதையும் பார்க்கிறாரு.
லோத்து நிற்கிறான், புருஷர்களை காப்பாற்றும்படி சொல்லுகிறான். எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்களை கூட எடுத்துங்க. ஆனால் இந்த புருஷர்கள் என்னை நம்பி வந்துட்டாங்க. இந்த 2 புருஷர்களை என்னை நம்பி வந்துட்டாங்க. என் வீட்டுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய நாமத்திற்கு நான் எவ்வளவு வைராக்கியமாய் நிற்கிறேன். நமக்கு தான் சொந்தக்காரங்க வந்துட்டாலே கர்த்தர் மேலே இருக்கிற வைராக்கியம் போயிருதே. அல்லேலூயா. ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். சத்தமா, நல்லா சத்தமா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சும்மா இருந்தால் நிறைய தூக்கம் வரும், உண்மையாகவே தூக்கம் வரும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் வாய் அசைங்க, கண்ணை நல்லா அப்படி விழிப்பாக பாருங்கள். கையை உயர்த்த சொன்னால் நல்லா கையை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. ஏன்னா இங்கேருந்து பார்த்தா உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. அவர் பரிதாபம் கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ, எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நான் கேட்க போகிற, ஆண்டவரே முடிச்சிடலாமா ஆண்டவரே, ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆமாம், நமக்கு சும்மாவே கண் எரிச்சலாக இருக்கும், இதில் புகையை வேற போட்டு விட்டாங்க. லோத்து வந்த புருஷர்களுக்காக வைராக்கியம் கொண்டு நிற்கிறார், அந்த புருஷர்களை காப்பாற்றுகிறான். இப்போ அந்த புருஷர்கள் எழும்பி நிற்க ஆரம்பிக்கிறார்கள் லோத்துவின் மேல பரிதாபம் கொள்ளும்படி. லோத்துவின் மேல் பரிதாபம் கொள்ளும்படி லோத்துவை கையை பிடிச்சு உள்ள எடுத்து வீட்டை பாதுகாக்க ஆரம்பித்து பொழுது விடிய புருஷர்கள் லோத்துவின் கரத்தை பிடித்து, உனக்கு இந்த பட்டணமும் வேண்டாம், இந்த ஜனமும் வேண்டாம், நீ இனி இந்த ஜனத்தோடு குடி கொண்டிருக்கவும் வேண்டாம், நீ கொஞ்சம் வெளியே வந்து இனி நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போயிரு. அல்லேலூயா. பரிதாபம் கொள்ளுகிறார். நம்ம சில நேரம் சிலரை விட்டு நம்மளால வெளியே வரவே முடியாதுங்க. சில நேரம் நம்மளால் நம்முடைய அன்பானவர்களை விட்டு வெளியே வர முடியாது. ஆனால் கர்த்தர் பரிதாபம் கொண்டா கையை பிடிச்சிருவார். ஆமேன், சத்தமா. நம்மளால் சிலரை விட்டு வெளியே வரவே முடியாது. அது ஊழியமானாலும் குடும்பமானாலும் வேலையானாலும் நம்மளால் வெளியே வரவே முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப அன்பு வச்சுட்டோம், நம்ம போய் அந்த பட்டணத்தில் வாழ்ந்துட்டோம், நம்ம போய் அந்த இடத்துல நின்றுட்டோம். ஆனால் கர்த்தர் பார்க்கிறாரு, உனக்கும் இந்த பட்டணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. லோத்துவை பார்க்கிறாரு, லோத்துவின் கரத்தை பிடிக்கிறாரு. லோத்துவின் மனைவி 2 பிள்ளைகள் மேல பரிதாபம் கொள்ளுகிறாரு. கரத்தை பிடிச்சு தாமதித்து கொண்டிருந்தாலும் வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. யாருங்க இந்த நாளில் உங்க கரத்தை பிடிச்சு நடத்த முடியும்? யார் உங்களுக்காக கரத்தை பிடித்து இந்த நாட்களில் உங்களுக்கு பக்கமாய் நான் இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கிறேன் யார் சொல்ல முடியும்? நீங்க கரம் பிடிச்சவங்களே உங்களால கடைசி வரைக்கும் அவங்களால கை பிடிச்சிட்டு நிற்க முடியாது. இதுதான் உண்மை. நம்ம கரம் பிடிச்சவர்களாலே கடைசி வரைக்கும் நம்மோடு கரம் பிடிச்சு கொண்டு நிற்கவே முடியாது. ஆனால் அவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் கரம் பிடிச்சு நிற்பார். ஏனால் பரிதாபம் ஏகமாய் கொள்ளுகிற தேவன் அவர். நம்முடைய கரத்தை பிடிக்கிறார். துன்ப காலத்தில் கஷ்ட நேரங்களில் நம்ம மனுஷர்களால் கைவிடப்படும் பொழுது, சுற்றி இருக்கிற ஜனம் எல்லாம் பகையாய் மாறும் பொழுது, நம்மை பற்றி அவதூறாய் பேச ஆரம்பிக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளை கைவிட நினைக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் பொழுது, உங்கள் பொருளாதாரத்தில் மாற்றம் இல்லாத பொழுது கர்த்தர் பரிதாபம் கொண்டு உங்கள் கரத்தை பிடிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில் என் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிக்கிறார். நல்ல சத்தமாக அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிப்பாராக. அவர் பரிதாபம் கொள்ளுவாராக. உங்கள் மேல மட்டுமல்ல, உங்கள் சபையின் மேல பரிதாபம் கொள்ளுவாராக. உங்கள் மனைவியின் மேல பரிதாபம் கொள்ளுவாராக. உங்கள் பிள்ளைகள் மேல பரிதாபம் கொள்ளுவாராக. உங்கள் புருஷன் மேல கர்த்தர் பரிதாபம் கொள்ளுவாராக. அல்லேலூயா. பரிதாபம் கொள்ளுகிறார், கரத்தை பிடிக்கிறார், கர்த்தர் வெளியே கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் கரத்தை பிடிக்கிறார். எல்லா போராட்டங்கள் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் தேவை எங்கெங்கெல்லாம் விடுதலை வேணும்னு காத்திருந்தீங்களோ கர்த்தர் கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்து நிற்க வைப்பாராக. அல்லேலூயா. அவர் கொஞ்சம் இருதயம் ஏன் குழம்புதுன்னா, லோத்தே நீ ஆபிரகாமோடு இருந்திருக்க வேண்டிய ஆளு, நீ ஆபிரகாமோடு இருந்திருக்க வேண்டிய ஆளு, நீ கர்த்தரோடு நடக்க வேண்டிய ஆளு, நீ சபையில நிலைத்திருக்க வேண்டிய ஆளு, நீ நீதிமான், உனக்கு இங்க என்ன வேலை? புருஷர்கள் இருதயம் கூட கொஞ்சம் அப்படி குழம்புகிறது. அதனால தான் வீட்டுக்குள்ள வர அப்படி தயங்குறாங்க, குழம்புகிறது. சில நேரம் நாம கர்த்தருக்கு சித்தமில்லாத இடத்துல நிற்க, பேச, பார்க்க, பழக கர்த்தருடைய இருதயம் குழம்புகிறது. சஞ்சய்க்கு இங்க என்ன வேலை? உங்களை பற்றி ஆவியானவர் அப்படிதான் சில நேரம் யோசிக்கிறார், இவர்களுக்கு இங்க என்ன வேலை? என் இருதயம் குழம்புகிறது. பரிதாபமா இருக்கு உன்னை பார்க்க. லோத்துவை பார்க்க புருஷர்கள் பரிதாபமாய் பார்க்கிறார்கள். ஏன் லோத்து நீங்க வந்து சிக்கிக்கொள்ளணும்? நீ ஏன் இங்க வந்து சிக்கிக்கொள்ளணும்? ஓ மெய்ப்பர்களுக்கு சண்டை,
ஆபிரகாமின் மெய்ப்பர்களுக்கு சண்டை. 2 மெய்ப்பர்களுக்கு சண்டைனா மெய்ப்பர்களை அடக்கிட்டு ஆபிரகாமோடு சமாதானமா உடன்படிக்கையில போய் இருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா, இருக்கீங்களா இல்லையா? உன் மெய்ப்பர்களுக்காக நல்ல தகப்பனாகி ஆபிரகாமை விட்ட பாத்தியா? ஆபிரகாமை விட்ட உடனே போய் சோதோம் குமாரால உட்கார்ந்துட்ட பாத்தியா? சோதோம் குமாரால உட்கார்ந்த உடனே தேவனுடைய இருதயம் குழம்புது. நீ ஆபிரகாம் கூட இருந்திருக்கலாமேடா. இந்த பட்டணத்தை நான் அழிச்சா என்ன, அழிக்கலனா என்ன, உனக்காக ஒருத்தங்க பரிந்து பேசிட்டு இருக்கான் தெரியுமா? சில நேரம் நீங்களும் நானும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நமக்கே தெரியாம யாரோ ஒருவர் எங்கேயோ நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய கண்களுக்கு தெரியாது. லோத்துக்கு தெரியுமா ஆபிரகாம் நமக்காக பரிந்து பேசுறாரு? என்ன தெரியுமா நினைச்சிருப்பான்? நம்ம ஆபிரகாமை விட்டு வெளியே வந்துட்டோம், ஆபிரகாம் நம்ம நல்லா இருந்தா என்ன, எப்படி போனான்னு நினைச்சு விட்டுருப்பார். இல்ல, ஆபிரகாம் பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே, 10 நீதிமான் இருந்தா கூட விற்ற மாட்டீரா? 10 பேர் இருந்தா கூட விட்டுருவேன். ஆனா அவ்வளவு மோசமான பட்டணம், 10 பேர் கூட நீதிமானா அங்க இல்லை. கர்த்தர் பரிதாபம் கொள்ளுகிறார். கொஞ்சம் ஆபிரகாமின் மேலேயும் பரிதாபம் கொள்ளுகிறார். இப்படி சொல்லட்டுமா, உங்க ஊழியர் மேலேயும் பரிதாபம் கொள்ளுகிறார், உங்க மேலேயும் பரிதாபம் கொள்ளுகிறார். ஆமென். அவருடைய இருதயம் குழம்புகிறது. நம்ம எங்க இருக்க வேண்டிய ஆளுன்னு கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்க்கணும். நான் கரெக்டாக தானே வேலைக்கு போறேன்? கரெக்டாக தான் போறீங்க. யார் கூட சவகாசம் வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. நம்ம இங்க இருந்தா ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். ஆனா வெளியே போனா சரிதானே? இப்போ ஆண்டவர் கேட்பார், யார் கூட சவகாசம் வச்சிருக்க? எப்பா, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் இருதயம் குழம்புது. பரிதாபமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னை பரிதாபமா பார்த்துக்கிட்டு இருக்கார் கர்த்தர் நம்மளை. நமக்கு ரொம்ப சில காரியம்லாம் அப்படியே ரொம்ப கேர்லெஸ்ஸா போயிடுச்சு. ஆண்டவர் தானே, ஆண்டவர் தானே, ஆண்டவர் தானே ஆசீர்வதிச்சிருவார். எப்படி ஆசீர்வதிப்பா? ஆசீர்வதிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கவே மாட்டோம். கடன் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஒத்துக்கிற இருதயத்தை கர்த்தர் பரிதாபம் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. இப்போ வரும். ஆமென். கடன் இருக்கா இல்லையா? பிரச்சனை இருக்கா இல்லையா? உங்களெல்லாம் ஊரில் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க இல்லையா? உங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப மேலே உயர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? உங்களை எதுக்கு நான் என்னையே சொல்கிறேனே, சஞ்சய் ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லை, எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல. சஞ்சய் இன்னும் நிறைய இடத்துல ஜபகுடார ஸ்தாபிக்கணும்னு கொஞ்சம் பேர் ஆசைப்பட்டாலும் பெரும்பங்கு ஐயோ நம்ம ஊருக்குள்ளே வந்துடவே கூடாதுன்னு ஆசைப்படுறாங்கல்ல. ஆண்டவர் பார்க்குறார், யாரோடு நடக்கிற, எங்கே இருக்கிற, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆபிரகாமோடு நடக்க வேண்டிய ஆள் நீ. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிற மனுஷன். ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிற ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அவன் செல்வ சீமானா இருந்தாலும் கர்த்தரோடு பேசுகிற தீர்க்கதரிசி. நம்முடைய நடையை காத்துக்கொள்ளணும். சபைக்கு வரும்போது நடையை காத்துக்கொள்ளணும். இங்கே இருக்கிற பரிசுத்தம் வெளியே போனாலும் இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேங்க, சபை கர்த்தருடைய ஸ்தலம். சபை கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இந்த சபையின் வாசலை விட்டு வெளியே நில்லுங்க, அது சோதோம் குமாரா தான். அல்லேலூயா. இந்த சபையின் வாசலை விட்டு வெளியே நில்லுங்க, அது சோதோம் குமாரா தான். கர்த்தர் பார்க்கிறார், பட்டணத்தின் வாசல்லையே உட்கார்ந்து இருக்கிறார். நான் கர்த்தர் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். உன்னத பாட்டில் எழுதப்பட்டிருக்க, என் மணவாளனை நான் தேடுகிறேன், அவர் கதவின் பக்கத்துல கையை நீட்டினா கூட நல்லா இருக்கும். அத்தனை நேச வைராக்கியம். நமக்கு எங்க போகுது நேச வைராக்கியம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வருது. மற்ற 6 நாள் நேச வைராக்கியம் எங்க போகிறது? என் நேசருக்காய் நான் காத்திருக்கிறேன் என்று அந்த வேதம் சொல்லுகிறது. எடுத்து உன்னத பாட்டை வாசித்து பாருங்கள், கர்த்தர் மேல இருக்கிற வைராக்கியத்தை தெரிந்து கொள்ளலாம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த ஒரு நாள் நமக்கு வருகிற நேச வைராக்கியம், லோத்துவே மற்ற 6 நாள் உனக்கு எங்க போச்சு? இன்னைக்கு தூதர்கள் வந்து உட்கார்ந்த உடனே, ஒரு தேவ மனுஷன் வந்து பேசின உடனே, ஊழியர்கள் வந்து நின்ன உடனே, எங்க வீட்டுக்கு வாங்க, ஐயோ ஒரு ஸ்பெஷலான ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வாங்க, வருந்தி கேட்க தெரியுது. உள்ள போன உடனே இந்த பட்டணம் சரியில்லை, இந்த மனுஷர்கள் சரியில்லை, இந்த வாழ்க்கை சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே வெளியே வந்திருக்கணுமா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? சத்தமா ஒரு அல்லேலூயா. என்ன நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. அதுக்குன்னு புருஷன் பிள்ளைங்களை விட்டுறாதீங்க. ஆமேன். அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் கர்த்தர் நல்லவங்களாய் மாற்றுவார். உங்களை விட பெரிய அபிஷேகத்தில் கர்த்தர் அவர்களை நடத்துவாராக. உங்களை விட நேச வைராக்கியம் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஆமாம், அதான் உண்மை. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டா நம்மலாம் தோத்து போயிடுவோம். அவங்க அவ்வளோ நேச வைராக்கியமாக இருப்பாங்க கர்த்தர் மேலே. கர்த்தர் பார்க்குறார், எங்கே இருக்கிற லோத்து, எங்கே இருக்கிற லோத்து, வெளியே வா. சித்தமில்லாத மனுஷர்களை விட்டு வெளியே வா. சித்தமில்லாத வாழ்க்கையை விட்டு வெளியே வா. சித்தமில்லாத அது ஊழியமானாலும் வெளியே நானும் வந்தாகணும். கர்த்தர் சொல்லுவார், வெளியே வந்துரு.
வெளியே வந்துரு. இன்னைக்கு நான் உன் மேல பரிதாபம் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கும் வாசல்ல ஒருவர் இறங்கி காத்திருக்கிறார், உங்க கரத்தை பிடித்து கொண்டு இந்த சோதோம் கொமோராவில் உங்களை சேஃபா நடத்துறதுக்கு, இந்த மனுஷங்க உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, உங்க வாழ்க்கை சேதமடையாதபடிக்கு, பெண் பிள்ளைகளையும், லோத்துவின் 2 பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கும்படிக்கு இறங்கி நின்றிருக்கிறார். இன்னைக்கும் உங்களுக்காக ஒருவர் இறங்கி நின்றிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற, உங்கள் புருஷனை காப்பாற்ற, மனைவியை காப்பாற்ற, இந்த சபையை காப்பாற்ற. சோதோம் கொமோராவின் மத்தியில் இந்த பட்டணம்ல இந்த சபை இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு இறங்கி காத்திருக்கிறார், பரிதாபம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வெளியே கொண்டு வருகிறார். பட்டணம் அழிக்கப்படுகிறது. தூரத்திலிருந்து ஆபிரகாம் பார்க்கிறான். பட்டணத்துக்கு என்ன ஆச்சோ, என் மகன் லோத்துக்கு என்ன ஆச்சோ. நல்ல தகப்பன், நல்ல தகப்பன். நீங்க யாருடைய அரவணைப்பில் இருக்கிறீங்க? நீங்க யார் கூட சேரீங்களோ அப்படிதாங்க இருப்பீங்க. அல்லேலூயா. உலகத்துல ஒரு டயலாக் உண்டு, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னை யாருன்னு சொல்றேன். அல்லேலூயா. இல்லை அவங்க தான் அப்படி, நான்லாம் கிடையாது. ஆமேன். ஏதோ ஒரு ஜென்ம சுபாவம் அவங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்குள்ள வந்துடும். நம்ம யார் கூட அதிகமாக நெருக்கமாக தொடர்பில் இருக்கிறோமோ அவங்க கேரக்டர் தான் நமக்குள்ளே இருக்கும். இப்போ ஆவியானவர் கொஞ்சம் அப்படி உற்று பார்ப்பாரு, இது சஞ்சய் கேரக்டர் கிடையாதே, இது ஒனேசிமாயோட குணம் கிடையாது, இது இந்த அம்மாவுடைய குணம் கிடையாது. எங்கே மாற்றம் வந்துச்சு? யார் கூட சேர்ந்தா, யார் கூட பேசுனா, அவர் என்னை ஆசீர்வதிக்கணும் பக்கத்தில் வரும்போது யாரோ ஒருடைய குணம் எனக்குள்ளே இருக்குது. உலக மனுஷனுடைய வார்த்தை எனக்குள்ள இப்போ திடீர்னு செயல்பட ஆரம்பிக்கும் போது ஆசீர்வதிக்கணும் கையை நீட்டார். இப்போ குழம்புது இருதயம். என்னடா ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த, நல்லா தானே ஊழியத்தில் போயிட்டு இருந்த, நல்லா தானே குடும்பத்தை நடத்திட்டு இருந்த, நல்லா தானே வேலையில் போயிட்டு இருந்த, திடீர்னு எங்கேருந்து மாற்றம் வந்துச்சு? இருதயம் குழம்புது. பரிதாபமாக பார்க்குறாரு. மாறிடு, 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 வெளியே வந்துரு, எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துரு. அல்லேலூயா. நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்களும் இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. பரிதாபமா பார்க்கிறாரு. அவர் அப்படி பார்க்க கூடாது. அவர் நம்மளை அப்படி பார்க்க கூடாது. ஏன்னா அவர் பார்த்தா சந்தோஷமா பார்க்கணும். அவர் உங்களையும் உங்க வீட்டையும் பார்த்தா சந்தோஷமா பார்க்கணும். வாசல்லே உட்கார்ந்துருக்க கூடாது. என் மகன் வீட்டுக்குள்ள நான் போவேன்னு அவர் வந்துடணும். அவர் அந்த பூமியில இறங்கி காலை வச்ச உடனே இப்போ இப்படி கொஞ்சம் யோசிக்கிறனே, இப்போ இந்த ஜெயமாதா நகர்ல இறங்குறாருன்னா 3வது தெருல என் மகன் வீடு இருக்குன்னு அவர் யோசிக்காமலே உள்ள வந்துடணும். வாசல்ல வேதனையோடு என் அப்பா உட்கார்ந்துருக்க கூடாது, பரிதாபத்தோடு உட்கார்ந்துருக்க கூடாது. அவருக்கு என்னங்க சூழ்நிலை? அவர் நினைச்சா என்ன ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதிக்காம போகலாம். ஆனால் இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல என் மேல அன்பு வைத்து சொல்லுகிறார், நான் வாசல்ல பரிதாபத்தோடு உட்கார்ந்துருக்கிறேன். ஒருவேளை என் பிள்ளை மனம் இறங்கி மறுபடியும் என் பக்கத்துல வந்து என்னை வான்னு கூப்பிட மாட்டாளா, வருந்தி கேட்க மாட்டாளா? எனக்கு என் பிள்ளை மேல கோபம்தான். லோத்து, உன் மேல எனக்கு கோபம்தான். நீ ஆபிரகாமை விட்டு வந்துட்ட, இருக்கிறது சோதோம் கொமோரா, உன் மேல எனக்கு கோபம்தான். ஆனாலும் வருந்தி கேட்க மாட்டியான்னு காத்திருக்கிறேன். என் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவாராக. அல்லேலூயா. வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். மற்றொரு வார்த்தையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 32:14. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யக்கூடாதபடிக்கு பரிதாபம் கொள்ளுகிறார். காரணம், இஸ்ரவேல் ஜனம் தன்னை கெடுத்து கொண்டது. ஆமென். இஸ்ரவேல் ஜனம் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இந்த உலகத்தில் ஒரு டயலாக் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், என்னை யாராலையும் கெடுக்க முடியாது, என்னை நானே கெடுத்துக்கிட்டாதான் உண்டு. அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? என்னை யாராலையும் கெடுக்க முடியாது, என்னை நானாக கெடுத்துக்கிட்டாதான் உண்டு. ஆனால் அவனே ஏற்கனவே கெட்டு நாதாரித்தனமாக தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். இதில் எங்கே அவனை போய் நம்ம கெடுக்கிறது? ஆமென். என் கூட படிக்கிறவன் ஒருத்தன் அப்படிதான் சொல்லுவான் காலேஜில், ஏய் மாமா, என்னை யாராலையும் கெடுக்க முடியாது, என்னை நானாக கெடுத்துக்கிட்டாதான் உண்டு. நான் சொல்ல, நீ இப்போ மட்டும் என்னடா நல்லாவா இருக்கிற? அந்த மாதிரி இஸ்ரவேல் தன்னை தானே கெடுத்து கொண்டார்கள். மோசே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறான். நல்ல தீர்க்கதரிசி, நல்ல தேவ மனுஷர் காத்திருக்கிறார். ஆண்டவரோடு 40 நாள் உபவாசம். இஸ்ரவேல் ஜனத்துக்கு, நீ உபவாசம் எடுத்தா என்ன, எடுக்கலைனா என்ன, நீ ஜெபம் பண்ணா என்ன, பண்ணலைனா என்ன,
நீ வந்தா என்ன வரலனா என்ன, நான் எங்களை தான் இப்போ எகிப்துலேருந்து விடுவிச்சிட்டல, நீ தான் எங்களுக்கு இப்போ ஞான ஸ்நானம் கொடுத்துட்டல, நீங்கள் தான் எங்களை அபிஷேகத்தில் நடத்திட்டீங்களே, நீங்கள் வந்தா என்ன வரலனா என்ன. அல்லேலூயா. பார்த்து சொன்னால் சொல்லிடுங்க, நீங்கள் வந்தா என்ன வரலனா எங்களுக்கு என்ன. நீங்கள் வரலனா ஜான் பிரதர் நடத்துவார், ஜான் பிரதர் நடத்தலாம், சஞ்சய் பிரதர் நடத்துவார், யார் இல்லைன்னா ஆண்டோ பிரதர் நடத்துவார், யார் இல்லைனா ரோசியத்தை நடத்துவாங்க. அவங்களும் இல்லையா, நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் வந்தால் என்ன வரலனா என்ன. அல்லேலூயா. ரொம்ப பரிதாபமுள்ள ஜனமாக இருக்குல்ல. மோசே 40 நாள் மேலே நிற்கிறாரு, சோறு தண்ணி இல்லை, ஜபம், ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறார் மனுஷன். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கென கட்டளைகளை பேச ஆரம்பிக்கிற நாட்கள் வருகிறது. 40 நாள் மேலே நிற்க இப்போ கீழே நம்பி பொறுப்பு கொடுத்துட்டு போனதான் தப்பு. ஆனால் தான் நான் எந்த பொறுப்பையும் வாங்காமல் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இப்போ கீழே நம்பி பொறுப்பை கொடுத்துட்டு போனதா தப்பு. ஆரோன் மோசே வர்றதுக்குள்ளே நல்லா வேலை பார்த்துட்டாரு. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கலட்டி போடு, அது என்னவா வருதோ அதுதான் உன் தெய்வம். பரிதாபமாக இருக்கு. அல்லேலூயா. பரிதாபமாக இருக்கு. ஆரோனுக்கும் புத்தி வேலை செய்யலை. ஏயா, மோசே மேலே இருக்கிறார், ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, நீ என்ன செஞ்சுருக்கணும், ஜனந்தான் முறுமுறுக்குதுன்னா ஒரு நிமிஷம் இல்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மோசே வந்துடட்டும். மோசே வந்ததுக்கப்புறம் தெய்வத்தை உருவாக்கிடலாம், மோசே வந்ததுக்கப்புறம் பேசிடலாம். அது தப்பான வழியாக கூட இருக்கட்டுமே, தகப்பன் வரட்டும், தகப்பன் வரட்டும், அவர் வரட்டும், அவர்கிட்ட பேசுவோம், அவர் நமக்கு வழியை காண்பிச்சு கொடுப்பாரு. அவர் வராமல் நம்ம எடுக்கிற சில நேரம் முடிவுகள் தான் நம்முடைய சூழ்நிலையை பரிதாபமாக மாற்றிடுது. அவர் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கணுமா, அவர் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த சபைக்காக ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பதில் வரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆவியானவர் நமக்காக இன்னைக்கு பதிலை கொண்டு வரட்டும். வெயிட் பண்ணுங்க. நமக்கு கொஞ்சம் பொறுமையே கிடையாது, சில நேரம் அவசரம் ரொம்ப அதிகம். என் பிள்ளைக்கு எதாச்சும் செஞ்சிடணும், இங்கே பிடி அங்கே பிடி, அதை வாங்கு இதை வாங்கு. ஆண்டவர் பார்க்குறார், ஏன்டா அதுக்குள்ளே மனுஷனை விக்கிரகமாக மாற்றி வச்சிருக்கிற, வெயிட் பண்ணு, நான் பதிலை கொண்டு வந்துடுவேன், நான் பதிலை கொண்டு வரும்போது உன் தேவைகளையும் கொண்டு வந்துடுவேன், வெயிட் பண்ணு. நமக்கு சில நேரம் ஆரோன் மேலே தான் நம்பிக்கை இருக்குது, மறைஞ்சிருக்கிற மோசே மேலே நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அது என்னமோ அவங்க தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். கண்கண்ட தெய்வம் உங்களை பரிதாபமாக விட்டுரும். அல்லேலூயா. சத்தமாக வர அல்லேலூயா. என்ன நல்லா சத்தமாக வர அல்லேலூயா. எங்களுக்கு எப்போதெல்லாம் தேவை வருது அப்பொழுதெல்லாம் அவங்க தான் பிரதர் கொடுப்பாங்க, பரிதாபமாக விட்டுருவாங்க. ஆனால் மறைந்திருக்கிற மோசே பதிலோடு கீழே இறங்கி வருவார். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவை வருதோ அப்பொழுதெல்லாம் மறுபடியும் மேலே ஏறுவார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் உங்களுக்காக கடைசி வரைக்கும் உங்களுக்காக பரிந்து பேசுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனும் உங்களுக்காக உங்களை சரியான வழியில் நடத்தவே முடியாது. இப்போ அதே மோசே தான் மறுபடியும் ஆண்டு இடத்துல போய் கேட்கிறார், என் ஜனத்தின் மேலே பரிதாபம் கொள்ளுங்க. அதற்கு முந்தின வசனங்கள்ல ஆண்டு ஒரு இடத்துல மோசே கேட்பாரு, உம்முடைய ஜனத்தின் மேலே தீங்கு வராதபடிக்கு பரிதாபம் கொள்ளுங்க. கொஞ்சம் இங்கிலீஷில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ரிப்பன்ட், மனம் திரும்புங்க ஆண்டவரே, உங்கள் மனசை திருப்பிக்கோங்கன்னு கேட்கப்பட்டிருக்கோம். மனம் திரும்புங்க. ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? மோசே கேட்கிறான், மனம் திரும்புங்க ஆண்டவரே, கொஞ்சம் உங்கள் இருதயத்தை அப்படி திருப்பிக்கோங்க, ரிப்பன்ட், மனத்தை திருப்பிக்கோங்க. சில நேரம் உங்களுக்காக நாங்களும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படி போராட வேண்டியதாக இருக்கிறது. கொஞ்சம் மனம் திரும்புங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மோசே கேட்குறார், கொஞ்சம் பரிதாபம் கொள்ளுங்க. தமிழில் ரொம்ப இரக்கமாக இருக்கு, ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப அர்த்தம் வேறு. ரிப்பன்ட், மனம் திரும்புங்க, அவங்கள அழிச்சிடாதீங்க. கேட்குறார், இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்காக மனம் திரும்புவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு தீங்கு ஒன்றும் அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்கள் மேலே பரிதாபம் கொள்ளுவாராக. அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். என் ஜனம் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லக்கூடாது. உங்களை கர்த்தர் பார்க்கும் பொழுது நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர் என்று சொல்லக்கூடாது. உங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் என் ஜனம் எனக்கு முன்னாடி, ஓ க்ளோரி, ஆவியானவர் அங்கே சொல்லுவார், மோசே கிட்ட சொல்லுவார், உன் ஜனம் என்று சொல்லுவார். என் ஜனம் என்று சொல்ல மாட்டார், உன் ஜனம். ஒருவேளை என் ஜனம்னு சொல்லியிருந்தா கூட மோசே கொஞ்சம் யோசிச்சிருப்பார், நானா பெத்தேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜனம். சஞ்சய், உன்னை நம்பி கொடுத்தேன். இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஊழியர்களாகி எங்களுக்கும் தான் இந்த வார்த்தை, நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். உன் ஜனம், உன் ஜனம், உன் ஜனம் எனக்கு முன்னாடி தங்களை கெடுத்து கொண்டார்கள். இப்போ அப்படி பேசுனா நாங்கள் தான் கேட்கணும், ஆண்டவரே மனம் திரும்புங்க, அழிச்சிடாதீங்க, பரிதாபம் கொள்ளுங்க ஆண்டவரே.
நீங்கள் அந்த நிலைமையில் போய் நின்றக்கூடாது. ஆமென். நீங்கள் அந்த நிலைமையில போய் நின்றக்கூடாது. மோசே கேட்கிறாரு. மோசே கேட்ட மாத்திரத்தில் தேவன் மனஸ்தாபப்படுகிறார், தேவன் பரிதாபம் கொள்ளுகிறார். தீங்கை அனுமதிக்கவே இல்லை, தீங்கை அனுமதிக்கவே இல்லை. இன்னைக்கும் இந்த பலிபீடத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மேலே வைக்கிறேன். என் கர்த்தர் உங்கள் மேலே பரிதாபம் கொள்ளுவாராக. அல்லேலூயா. நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் மேலே பரிதாபம் கொள்ளுவாராக, உங்கள் பிள்ளைகள் மேலே பரிதாபம் கொள்ளுவாராக. இனி கர்த்தருடைய இருதயம் உங்கள் நிமித்தம் குழம்பி போகவே கூடாது. அல்லேலூயா. விடுதலையை கொடுத்து நடத்துகிறார். கானானில் போய் காலை வைக்கிற வரைக்கும், பரலோகத்தில் போய் காலை வைக்கிற வரைக்கும் அவர் சொல்கிறத கேட்டு அமைதியாக நடந்துடணும். ஆமென். நமக்கு இங்கே தான் ஆவியானவர் நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன், நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன், நீங்கள் சொல்கிறபடி ஓடுறேன், ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நடக்கிறேன். ஆனால் வெளியே போனால் நம்ம வாய் இருக்கே, ஐயோ அங்கே இஸ்ரவேல் ஜனத்துக்கு இருக்குதே வாய், நம்முடைய வாயினாலே சில நேரம் கெட்டு போயிடும். சரியா இல்லையா? இதை சில நேரம் நம்ம அமைதியாக மூடி வச்சுருந்தாலே நிறைய பிரச்சனை வராது. நம்ம பேசுகிற பேச்சு அப்படி இருக்கு, சில நேரம் தேவ சித்தத்தை தடை பண்ணிடுது. இஸ்ரவேல் ஜனம் எப்பொழுதெல்லாம் முறுமுறுக்குறது அப்பொழுதெல்லாம் தேவனுடைய இருதயம் குழம்புது. என்னடா இந்த ஜனத்துக்கு நம்ம செய்யலை, நம்ம இந்த ஜனத்துக்கு நமக்கு இன்னும் என்னதான் செய்யணும், குழம்புது. உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட வாயாடுனா நீங்களே யோசிப்பீங்க, இதுக்கு இன்னும் என்னத்தான் நம்ம செய்யலை, ஏன் இப்படி ஆடிட்டுருக்கு. தேவனும் அப்படிதான் யோசிப்பாரு, கொஞ்சம் வாயை அடக்கிக்க. இன்னைக்கு ஆவியானவர் பேச விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனமே, நீ மனுஷனிடத்துல முறுமுறுக்கலை, நீ ஊழியரிடத்துல முறுமுறுக்கலை, அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரிடத்துல முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஆவியானவர் பேச விரும்புகிறார். உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்களோ அதே போல உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இதுதானே பிரதான கட்டளை. பிரதான கட்டளை இது. ரெண்டாவது கட்டளை, இது தேவனுடைய ராஜ்யத்தில் பெரிதாக எண்ணப்படுகிற ஒரு கட்டளை. நான் என்னை யாரை திட்டக்கூடாதுன்னு நினச்சினா என் முன்னாடி இருக்கிற யாரையும் நானும் திட்டக்கூடாது. என்னை பற்றி யாரை கசப்பாக பேசக்கூடாதுன்னா நான் யாரை பற்றியும் கசப்பாக பேசக்கூடாது. அப்போ தான் தேவன் என்னை பார்க்கும்போது சந்தோஷமாக பார்ப்பார். நான் ஊரில் இருக்கிற எல்லாரையும் குற்றப்படுத்திட்டு, ஊரில் இருக்கிற எல்லாரையும் காயப்படுத்திட்டு, கஷ்டப்படுத்திட்டு, முறுமுறுத்துட்டு ஆண்டுகிட்ட வந்துட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொன்னால் பாவமாக பார்ப்பாரு. முதல்ல போய் உடன்படிக்கை செஞ்சுட்டு வாடா, முதல்ல உன் பாவத்தை ஒப்பு கொடுத்துட்டு வா. எவ்வளோ பேச்சு பேசுன, ஒப்பு கொடுத்துட்டு வா. எனக்கு முன்னாடி நீ வந்து நிற்கும் பொழுது உன்னை கரையற்றவனாய் நிறுத்திக்கோ. மோசே போய் கர்த்தருக்கு முன்னாடி தன்னை பரிசுத்தவானாய் நிறுத்தி கொள்ளுகிறார். தேவன் மோசேக்காகவும் பரிதாபம் கொள்ளுகிறார். அல்லேலூயா. எப்படி தெரியுமா பரிதாபம் கொண்டிருப்பாரு? பாவண்டா, நீ 40 வருஷம் ஆடு மேய்ச்சிருந்த, உன்னை அப்படியே விட்டுருந்தா கூட இன்னும் 40 வருஷம் ஆடு மேய்ச்சாவது புருஷன் பொண்டா என்னது உன் மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்திருப்ப. தெரியாதனமா ஏன் இஸ்ரவேல் ஜனத்தை உன்னை நம்பி கொடுத்து, அல்லேலூயா, இருக்கீங்களா இல்லையா? ஏன் இஸ்ரவேல் ஜனத்தை உன்னை நம்பி கொடுத்து நீ படுறத பார்த்தா எனக்கு மனஸ்தாபமா இருக்கே. தேவன் மோசேக்காகவும் மனஸ்தாபப்படுகிறார், பரிதாபம் கொள்ளுகிறார், இஸ்ரவேல் ஜனத்துக்காகவும் பரிதாபம் கொள்ளுகிறார். ஆமென். ஆக மொத்தத்தில் நம்ம 2 பேர் நிலைமையும் ஒன்று தான். ஆக மொத்தத்தில் பிரசங்கிக்கிற என் நிலைமையும் ஒன்று தான், கேட்குற உங்கள் நிலைமையும் ஒன்று தான். பரிதாபமாக பார்க்குறாரு. என் கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. நான் கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இல்லையோ? 4:11. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? அல்லேலூயா. நான் பரிதபியாமல் இருப்பேனோ? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வழியை கெடுத்து கொண்டாலும் தேவன் உங்கள் மேல பரிதாபம் கொள்ளுகிறார். காரணம், அட்லீஸ்ட் கடைசி நிமிஷத்துலயாவது என் பிள்ளை என்கிட்ட வந்துருவாளா, மனம் திரும்பிடுவாளா? தேவன் ஒவ்வொரு விஷயம் ஒரு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஊழியர்களை கொண்டு, நம்ம பார்க்கிற சாதாரண மனுஷர்களை கொண்டு கூட சில நேரம் கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார். ஆனால் நம்முடைய செவிகளுக்கு தான் அது தெரிவது கிடையாது.
தேவன் சொல்லுகிறார், மகா பட்டணமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? அவர் மனஸ்தாபம் கொள்ளாமல் இருப்பாரா என்ன? அத்தனை ஜனம் ஒரே நாள் அழிக்கப்படும். ஒருவேளை இப்படின்னு சொல்லட்டுமா, சோதம் கொமராவா இருந்தால் கூட கர்த்தர் பரிதாபம் கொள்ளுவார். ஒருவேளை மனம் திரும்பிட்டா, ஏன்னா தேவ சாயலாச்சே, தமது சாயலாய் உருவாக்கினாரே, என் சாயலாய் உருவாக்கினேனே, தம்முடைய வழிகளை கர்த்தருக்கு முன்னாடி கெடுத்து கொண்டாலும் பரிதபிக்கிறார். உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் இருக்கிறவர்கள், உங்க வீட்டின் மக்கள் எப்படி இருந்தாலும் சரி, தேவன் அவர்களுக்காகவும் பரிதபிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை போல இல்லைனாலும், என்னை போல கர்த்தருக்கு உண்மையா இல்லைனாலும், உங்களை போல கர்த்தருக்கு உண்மையா இல்லைனாலும், கர்த்தர் அவர்களை பார்த்து கூட பரிதாபம் கொள்ளுகிறார். அவங்களுக்கு கூட தீங்கு செய்யணும்னு நினைக்க மாட்டார். இதுதான் நல்ல தேவன். எசப்பா, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், ஆனா என் வீட்டில் இருக்கிறவங்க குடிக்கிறாங்களே, தீங்கு செய்யணும்னு நினைக்கவே மாட்டாருங்க. என் வீட்டில் நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அவங்க ஜெபமே பண்ணல, தீங்கு செய்யணும்னு நினைக்கிறவரே கிடையாது நம்ம ஆண்டவர். ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறேன், நான் சபைக்கு உண்மையா இருக்கிறேன், ஆனா என் சபை மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, தீங்கு செய்யணும்னு நினைக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு சாதகமாக தான் பேசுனேன், சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறேன், 4 கூடாரத்தில் இருக்கிற காரியங்கள் தீங்கு செய்யணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் யோனா. ஆனா யோனாவால் பொறுத்துக்க முடியல. அதை எப்படி நீங்க செய்யாம இருக்கலாம்? கரெக்டா இல்லையா? நம்ம யோனா மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி செய்யாம இருக்கலாம்? ஆண்டவரே, நீர் நியாயப்படி தண்டிக்கணும்ல, நியாயப்படி என் புருஷனை தண்டிக்கணும்ல, நியாயப்படி என் மனைவியை தண்டிக்கணும்ல, என் பிள்ளைய தண்டிக்கணும்ல. நான் அடிக்கிறேன், அவனை அடிச்சு கை காலை உடைச்சு வீட்டில் உட்கார வச்சிங்க வைங்க ஆண்டவரே, அப்போ திருந்திடுவான். ஆண்டவர் கேட்பாரு, உன் கையை காலை உடைச்சி வீட்டில் உட்கார வச்சா உனக்கு எப்படி இருக்கும்? தீங்கு செய்யணும்னு நான் நினைக்க மாட்டேன், ஆனா நீ தீங்கு செய்யணும்னு நினைக்கிற பாத்தியா? உன்னை பார்த்தா தான் எனக்கு பரிதாபமா இருக்கு யோனா. அல்லேலூயா. ஆமா, யோனாவின் இடத்துல 2 விஷயம் ஆண்டவர் கேட்பார். நீ எரிச்சலா இருக்கிறது நலமா இருக்குமோ? எரிச்சலா இருக்கிறது நலமா இருக்குமோ? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்திலும் கேட்கிறார். உங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தரை மட்டும் பாருங்க, அவர் உங்க வீட்டின் மக்கள் மேல பரிதாபம் கொள்ளுவார். எரிச்சல் ரொம்ப மோசமானதுங்க. எரிச்சல் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பாவத்தை முதல்ல தூண்டினதே எரிச்சல் தான். காயினுக்கு முதல்ல கோபம் வந்துச்சோல, எரிச்சல் வந்தது. ஆபேலை பார்க்கும் பொழுதெல்லாம் எரிச்சல் வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில. நான் கோபமே பட மாட்டேன் பிரதர், ஆனா எரிச்சலா இருக்கிறியே. உன்னால அந்த மனுஷனை பார்த்தா சமாதானத்தோடு பார்க்க முடியுதா? சந்தோஷத்தோடு பார்க்க முடியுதா? அப்படி எப்படி பிரதர் பார்க்க முடியும்? அவங்க அவ்வளோ பாவம் பண்ணாங்க. நான் கேட்கிறேன், நீங்க என்ன பரிசுத்தவான்களா? இது உங்களுக்கு மட்டுமல்ல, ஆன்லைன்ல பார்க்கிறவங்களுக்கும் தான். நம்ம என்ன அவ்வளோ பரிசுத்தவான்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்? தேவன் இறங்கி நியாயம் செய்யுங்க உட்கார்ந்தாருன்னா முதல்ல ஓடி போயிடுவோம். நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது, யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. நான் என் 2 கையை உயர்த்தி சொல்லுவேன், எனக்கு கர்த்தர் இதுவரைக்கும் யாரையும் நியாயம் தீர்க்க என்ன வைக்கல. நான் பாவி, ஒவ்வொரு விசை பலிபீடத்தில் ஏறும்போது குற்றிக் கொள்ளுகிறேன், நான் பிரதான பாவி. அல்லேலூயா. நம்ம எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம்? ஒனேசிமா ஐயா பாவி, நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் எரிச்சலா பார்ப்பேன். எரிச்சலா பார்க்கிற நீ கைவிடப்படுவாய். கர்த்தர் உன்னை பரிதாபமாய் பார்க்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் பரிதாபமாய் பார்க்கிறார். யோனாவே, நீ தீர்க்கதரிசி, நீ என்னத்தான் பல மணி நேரம் கர்த்தரோடு பேசினாலும் எரிச்சலா இருந்தா உன்னை நான் கைவிட்டுருவேன். இன்னைக்கு இந்த காலை வேளையில எச்சரிப்பின் சத்தத்தை ஆவியானவர் உங்களுக்கும் தான் சொல்லுகிறார். உங்க வீட்டில் இருக்கிறவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, உங்க பாஸ்டர் நல்லவரோ கெட்டவரோ, உங்க வீட்டில் இருக்கிற உங்க பிள்ளைங்க உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ கீழ்ப்படியிலையோ, எரிச்சலா இருக்காத, எரிச்சலா இருக்காத. பார்த்தாலே ஒரு எரிச்சல் வருது பார், எரிச்சலா இருக்காத. நான் சொல்லல, நான் பிரசங்கிக்கிற வேதம் சொல்லுகிறது. யோனாவின் மரண நாளை கர்த்தர் எண்ணி பார்க்கல. இன்ன வரைக்கும் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இன்கம்ப்ளீட், அது முடியல, அப்படியே இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளுடைய மரண நாளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். மோசே மரித்தான், அந்த தேவ மனுஷன் மரித்தார், கர்த்தரே அடக்கம் பண்ணினார், மரண நாளை அருமையா எண்ணுகிறார். நீ எரிச்சலா இருந்தால் உன் மரணத்தை கர்த்தர் எழுத மாட்டார். நீ அப்படி போனானா உன்னை விட்டுருவாரு, ஆனால் நினிவேக்காக பரிதாபம் கொள்ளுவார். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்க மேல 1000 பேர் எரிச்சலா இருக்கட்டும், ஆனா நீங்க எப்படி இருந்தாலும் அவங்க மேல எரிச்சலா இருக்காதீங்க. மனம் நிறைய சொல்லுங்க, நான் உங்களை மட்டும் பார்க்கிற ஆண்டவரே, நீங்க என் மேல பரிதாபம் கொண்டா போதும். அல்லேலூயா. இன்னைக்கும் 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 இந்த நிமிஷம் வரைக்கும் பலிபீடத்துல நின்று சொல்லுவேன்,
இந்த ஜனவரி மாதத்துல இருந்து அத்தனை பிரச்சனை. நான் சொல்றேன், இன்னமும் நேசிப்பேன். இந்த பலிபீடத்துல நின்று சொல்லுவேன், என்னால சொல்ல முடியும். எரிச்சலா நான் கிடையவே கிடையாது. இப்போ வந்து இங்க நின்னா கூட நான் கட்டி அணைத்து நேசிக்க முடியும். என்னிடத்துல எரிச்சல் இல்லை. காரணம், நான் இன்னும் என் மரண நாளை கர்த்தர் அருமையா எண்ணணும். என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிக்கணும். என் கர்த்தர் பரலோக நாளில் நான் ஏறி நான் உள்ள போகும்பொழுது தூதர்கள் ஆரவார சத்தத்தோடு என்னை வரவேற்கணும். பாட்டு வச்சுட்டா மட்டும் பரலோகத்துல சேர்த்துட மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா போன வாரம் முழுவதும் நான் கேட்டேன், ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். திரும்ப திரும்ப அதை வச்சுட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வருத்தம், பசிதாகம், மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் மாத்திரம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். அழகான பாடல், அழகான பாடல். அது என்னுடைய இருதயத்தை ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கவர்ந்துருச்சு. நான் ரொம்ப அதை ஸ்டேட்டஸ் வச்சோன்னே சிலர் கேட்டாங்க, என்ன பிரதர் சாவு வீட்டில் வைக்கிற பாட்டு வச்சாங்க. நான் சொன்னேன், எழுதுனவர் உன்ட்ட சொன்னாரா சாவு வீட்டில் பாடுறதுக்கு எழுதுனேன்னு? அல்லேலூயா. அவர் பரலோகத்தை எவ்வளோ அழகா விவரிச்சு பாடி இருக்கிறாரு. அந்த பாட்டில் அந்த ஸ்டேட்டஸ்லாம் நான் வைக்கும் போது பார்த்தேன். அதில் அந்த தேவ மனுஷன் பாடுகிறாரு. ஒருத்தர் அந்த கூட்டத்தில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறார். அதை கேட்கும்போது ஏன் இருதயம் உடைகிறது? உண்மைதான் இல்லை, பரலோகம் மட்டும்தான் நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கே மட்டும்தான் ஆறுதல் இருக்கிறது. நேற்று வார்த்தை கொஞ்சம் அப்படி வைக்கிறேனே, எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. நினிவே பட்டணத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கிறார். ஜனம் தன்னுடைய வழியை மாற்றி கொள்கிறது. இன்னைக்கும் கர்த்தர் உங்களிடத்துல எச்சரிக்கிறார். யார் மேலேயும் எரிச்சல் இருக்காத, வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்காத, கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படி, எல்லார் மேலேயும் அன்பாரு. உன்னை நேசிக்கிற மாதிரி மற்றவங்கள நேசி. உன் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இல்லாதவர்களா இருந்தாலும் தன் வழிகளை அவர்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் அன்பாயிரு. பரிந்து பேசு, பரிந்து பேசு. ஆண்டவரே மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. மோசே மாதிரி பரிந்து பேச கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே தீங்கு செய்யாதபடிக்கு அவங்கள விட்டுருங்க. தேவன் பார்ப்பார், உங்க மேலேயும் பரிதாபம் கொள்ளுவார். ஆனா என் மேல பரிதாபம் கொண்டா என்னை இன்னும் ஊழியத்துல எழுப்பிடுவாரு. உங்க மேல பரிதாபம் கொண்டா மோசைய கர்த்தர் எழுப்பினது போலவே உங்களையும் எழுப்பிடுவாரு. ஆனா வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தால் பரிதாபம் கொள்ளுவாரு. அந்த சந்ததியை கானான்ல காலை வைக்கவே விட மாட்டார். கரெக்டு தானே? முறுமுறுத்த சந்ததியை கானான்ல கால் வைக்கவே விடல. அடுத்த ஒரு சந்ததி தான் கானான்ல போய் கால் வைக்கிறது. நீங்களும் கால் வைக்கணும், உங்க சந்ததியும் கானான்ல கால் வைக்கணும். எழுந்து நின்று நாம் யாவரும் ஜெபித்து முடிக்க போகிறோம். கண்களை மூடி. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை எத்தனை பேர் வாய்களை திறந்து நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் அப்பா. எங்களை இன்னைக்கு எச்சரித்திருக்கிறீர். என்ன காரியத்தில் நாங்கள் தவறு செய்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்திருக்கிறீர். யார் என்ன செய்தாலும் இன்னைக்கு நாங்கள் எங்களை உமக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லார் மேலேயும் அன்பாக இருப்போம், எல்லார் இடத்துலையும் அன்பாய் பேசுவோம், எல்லார் இடத்துலையும் ஊழியத்தில் அன்பான காரியங்களை வைப்போம். என் பிள்ளை எனக்கு விரோதமாக பேசுனா கூட அன்பாக இருப்பேன். என் புருஷன் எனக்கு விரோதமாய் வணங்கா கழுத்துள்ளவனாய் நடந்தாலும் அன்பாக இருப்பேன். என் சபை எனக்கு முன்னாடி இல்லை, உமக்கு முன்னாடி தங்களை கெடுத்து கொண்டாலும் நான் நேசிப்பேன். உமக்கு முன்னாடி நான் நின்று கேட்பேன். என் ஜனத்திற்கு, என் புருஷனுக்கு, என் மனைவிக்கு தீங்கு நீர் செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்படுவீராக. நீர் மனம் திரும்புங்க ஆண்டவரே. என் ஜனத்தை அழிக்காதபடிக்கு, என் ஜனத்தை நீர் அழிக்காதபடிக்கு. நீர் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறதை நாங்கள் விரும்பலையே. நீர் எங்க வீட்டுக்குள்ள வரணும், நீர் எங்க வீட்டுக்குள்ள வரணும், நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரணும். எங்க பட்டணத்தை நீங்க பார்க்க வேண்டாம்ப்பா. நாங்கள் எங்க வழிகளை நாங்கள் கெடுத்து கொள்ள மாட்டோம். உமக்கு முன்னாடி நாங்கள் எங்களை காத்து கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் எங்களை உமக்கு முன்னாடி காத்து கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் எங்களை உமக்கு முன்னாடி எங்கள் வழிகளை காத்து கொள்ள விரும்புகிறோம். எத்தனை பேர் கண்களை மூடி இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்க போறீங்க? ஆண்டவரே, இனி நீங்க என்னை பார்த்தா சந்தோஷமா பார்க்கணும், என் புருஷனை பார்த்தா சந்தோஷமா பார்க்கணும், எங்க சபையை பார்த்தா சந்தோஷமா பார்க்கணும். நீர் பரிதாபமாய் பார்க்க கூடாது. உங்க இருதயம் எங்களை நினைச்சு குழம்பி போக கூடாதுப்பா. சொல்லலாம் ஆண்டவரே, உங்க இருதயம் எங்களை பார்க்கும்போது குழம்பி போகவே கூடாது. நாங்க எங்க வழியை காத்துக்கணும், நாங்க எங்க வழியை காத்துக்கணும், நாங்க எங்க வழியை காத்துக்கணும், நாங்க எங்க வழியை காத்துக்கணும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்க போறீங்க? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்க போகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். சொல்லுவீங்களா? பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை. இந்த சத்தியத்தை கேட்டு நீ யாரை பின்பற்ற போகிறாய்? பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை. நேரத்தை பார்க்காதீங்க, காலத்தை பார்க்காதீங்க. யாரை பார்த்து பரிசுத்த சிந்தையோடு நீ யாரை பின்பற்ற விரும்புகிறாய்? என் அன்பு சகோதரா, என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரியே, நீ யாரை பின்பற்ற விரும்புகிறாய்? எரிச்சல் அடைந்து காயனை போல, ஓ எரிச்சல் அடைந்த யோனாவை போல நீ போக போகிறாயா? இயேசுவை போல, இயேசுவை போல, இயேசுவை போல. இன்று காலையில் இருந்து கர்த்தர் அதை தானே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆராதனை நேரத்திலிருந்து கர்த்தர் அதை தானே பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ, நீ நல்ல சமாரியனாக மாறு. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்று. உனக்காக பரிதாபப்படுகிற ஒரு தெய்வம் உண்டானால் அது இயேசு. உனக்காக தன் ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வம் உண்டானால் அது இயேசு. இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழ பழகு. இயேசுவை போல. அவர் நம்மேல் பரிதாபம் கொண்டிருக்கிறாரே. சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்பட போகிறதே என்று அவர் நம்மேல் பரிதாபம் கொண்டாரே. நினிவே பட்டணம் அழிக்கப்பட போகிறது, நம்மேல் பரிதாபம் கொண்டாரே. விக்கிரகத்தை உண்டாக்கினாலும் ஓ என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்ன மோசேக்களை கர்த்தர் இந்த கால வேளையிலே இந்த பிரசங்கத்தின் வாயிலாய் உன் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். ராகாபா லாதா ராபா சாந்தா லா துடா ராபா சொல்றல்ல, நிறைய நேரம் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தது இந்த வார்த்தை. ஆகினாலதான் நான் இந்த நேரத்தை நான் எடுத்துக்கொண்டேன். என்ன தெரியுமா, நிறைய நேரம் நம்ம அவனை குற்றம் பார்க்கிறோம், இவனை குற்றம் சொல்றோம். அந்த சபை சரியில்லை, இந்த ஊழிய சரியில்லை, இந்த ஊழியக்காரன் நல்லா இல்லை, இந்த ஊழியக்கார பிரசங்கம் சரியில்லை, இவனுக்கு யார் இந்த தகுதியை கொடுத்தது? நான் இன்றைக்கு இந்த வார்த்தையிலிருந்து நான் பிடித்து கொண்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு தகுதி பார்த்து அபிஷேகம் பண்ணுகிறவர் அல்ல. இயேசு சித்தத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறவர். அவர் சித்தம் வைத்தால் புழுதியில் இருக்கிறவனையும் அவர் தூக்கி எடுப்பார். புழுதியில் இருக்கிறவனையும் அவர் தூக்கி எடுப்பார். என் அன்பு தேவச்சனமே, இந்த கால வேளையில உண்மையாய் சொல்லுகிறேன், தேவன் சபையில உன்னை என்னை அப்படித்தானே எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளை எங்கே? என் மகன் எங்கே? என் மகள் எங்கே? என் ஊழியன் எங்கே? என் வாலிப பிள்ளைகள் எங்கே? அப்படித்தானே தேடுறாரு. இன்னைக்கு உன்னை பார்த்து சபையில தேடி தேடி பார்க்கிறாரு, உன்னை தேடி தேடி பார்க்கிறாரு. நான் ஒரு சாட்சியோடு இந்த ஜெபத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். கொரோனா நாட்கள் லைவ் போடுவதற்காக மகன் சஞ்சய் என்னோடு பாட மகள் எஸ்தர், அவ்வளவுதான்.
மறுதலித்த பேதுருவை போல ஒரு பேதுரு உள்ள, அவ்வளவுதான். நான் மாத்திரம் இந்த பிரசங்க பீடத்தில் நின்று பேச என் கண்களில் அப்படிதான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒவ்வொரு இடத்தையும் இங்கே என் மகள் ஷர்மி அமர்ந்திருப்பாள், இங்கே என் மகள் பிரித்தி அமர்ந்திருப்பாள், இங்கே என் மகள் எஸ்தர் அமர்ந்திருப்பாள், இங்கே என் மகள் எப்சிபா அமர்ந்திருப்பாள், இங்கே என் மகள் சுமந்தி அமர்ந்திருப்பாள், இங்கே என் மகள் காயத்ரி அமர்ந்திருப்பாள், இங்கே என் மகன் சஞ்சய் கீபோர்டு வாசிப்பான், இங்கே என் மகன் நின்று கொண்டிருப்பான், இங்கே அவன் இருப்பான், இங்கே அவன் உட்கார்ந்திருப்பான். இப்படிதான் இயேசு தேடினதை என் கண்கள் தரிசித்தது. புலம்பி புலம்பி அழுது கர்த்தர் அந்த கொரோனாவில் இருந்து தம் ஜனங்களை விடுதலையாக்கி ஆராதனைக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அரசாங்கம் உத்தரவிட்டதை நான் பார்த்தோம். அந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் சொன்னார், ஆராதனைக்கு தடைகளை விதிக்கிற ஆண்டாக இந்த 2020 மாறும் என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. இந்த 2026 குறித்தும் அப்படித்தானே சொன்னார். பூமியை என் ஜனங்களையும் காரிருள் மூடும். கர்த்தரை நம்பியிருக்கிற என் ஜனமே, உண்மையில் கர்த்தர் உதிப்பார், உண்மையில் கர்த்தர் உதிப்பார், உண்மையில் கர்த்தர் உதிப்பார், உண்மையில் கர்த்தர் உதிப்பார், உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போதுதான் எனக்கு பலன் வருகிறது. அவரை பார்த்து அவர் சத்தத்தை கேட்கும் போதுதான் ஒரு பலன். சும்மா கூட்டங்கள் எல்லாம் முடித்து இரவு நான் வீட்டுக்கு போகும்போது பிள்ளையாண்டான இடத்தில் அதுதான் சொன்னேன், என்னால் முடியலை, நான் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் போது தான் எனக்கு அந்த பலம். இன்று காலை சரியாக 5:48 என் வீட்டை விட்டு இறங்கினவன் இன்னும் வரைக்கும் நான் வீட்டுக்கு போகல. காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் நீர் எனக்கு போதும். அல்லேலூயா. இன்று காலை எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார். உங்கள் இருதயத்தின் மேலே கையை வச்சு, சோதோம குமார பட்டணம் அழிக்கப்பட்டாலும் தம்முடைய தூதனை அனுப்பி, தம்முடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நிற்கிற ஊழியர்களானாலும் சரி, பேசின மகனானாலும் சரி, இங்க நின்று கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளே, உங்களுக்கானாலும் சரி, கர்த்தர் பரிதாபப்படுகிற தேவன், பரிதாபப்படுகிற தேவன், பரிதாபப்படுகிற தேவன். தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி. என்னோடும் எங்களோடும் பேசினுடைய திவ்ய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின் மேன்மையை நாங்கள் பெற்று அதன்படி நடக்க கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே.